சிலுங்குறான தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா கொஞ்சம் வந்து அப்டேட்டான வீடியோ என்னால போட முடியாத சிச்சுவேஷன் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். பட் இப்போ கொஞ்ச நாளா வைரல் ஆயிட்டு இருந்தாரு தலைவன். அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு தலைவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட பழைய வீடியோலாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நோண்டி ஒவ்வொரு வீடியோவா வெளியே விட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது தலைவன் வந்து வேற மாதிரி சிலுங்கிட்டு இருக்காருன்ட்டு. அந்த சிலுங்கல் இன்னைக்கு ஒரு தோலை உரிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு. திமுக அரசு வந்து மிகவும் மோசமான ஒரு ஏழை வயிற்றுல அடிக்கக்கூடிய ஒரு அரசா தான் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சில மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து 200 ரூபா வாங்குறதுக்கு முன்னாடி 200 ரூபா வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ வேற மாதிரி ஒரு லெவலுக்குள்ள போயிட்டாங்க. இந்தா வெக்கம், மானம், சூடு, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது கீழே கிடக்கிறத விரசி வந்து வாயில வச்சு திங்குறீங்களாடா நீங்கெல்லாம் அப்படின்னு நான் கேட்கல ப்ரோ. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயே கேட்கறாங்க. அதனால தயவு செஞ்சு வேணாம். இவங்களுக்கு வந்து சொல்றதுல இவனு தான் வீரியார் ப்ரௌட் கொத்துஸ். நீ என்னதான் கேவலமா இருந்தாலும் என்னதான் இவனுல வந்து அசிங்கமா கேட்டாலும் இவனு திருந்த போறதும் கிடையாது. அசிங்கமா பேசுறதுக்கு மோட்டிவேட் பண்ணல ப்ரோ. பட் நீ அப்படி பேசுவே ப்ரோ. அதனால வந்து உனக்கு சொல்றேன், உனக்கு அது பழக்கப்பட்ட வார்த்தை. சிலுங்கிறது உனக்கு ஒரு பழக்கப்பட்டது. அதனால உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் ப்ரோ. அதாவது ஒரு குரூப்ல ஒண்ணு பைத்தியமா இருந்தா பரவாயில்ல, குரூப்பே பைத்தியமா இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? அதாவது உங்க செட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தன் பைத்தியத்தனமா ஒருத்தன் பைத்தியக்காரனா ஒருத்தன் ஒண்ணு பண்ணுவான். நமக்கு தெரியும் இவன் பைத்தியம்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏதோ நம்ம கூட சுத்திட்டு இருக்கோன்ட்டு. நீங்க உங்க குரூப்பே பைத்தியமா இருந்துச்சுன்னா அப்ப அது எப்படி எடுத்துக்கிறது? பைத்தியம் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இதையும் பைத்தியம் நினைச்சிட்டு அப்படி காதை மூடிக்கிங்க, இல்லைன்னா கண்ணை மூடிக்கிங்க. இந்த பைத்தியத்துக்கிட்ட எல்லாம் நம்ம பேசி ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து பைத்தியம் மாதிரி பேசும். பைத்தியம் புரியுதா? பைத்தியம் ஏரியாவுக்குள்ள போதை பொருள் ஒழிகான்னு கத்துறீங்களா சித்தாப்பு? ஏரியாவுக்குள்ள ஓட்டா வாங்கி ஜெயிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணீங்க சித்தாப்பு? நாங்களும் கத்தி ஓஞ்சு போயிட்டோம் சித்தாப்பு. ரோடு வசதி இல்ல, சாக்கடை வசதி இல்ல, குப்பை போடுற வசதி இல்ல, கரண்ட் அரைக்கரண்டா வருது, பஸ் வசதி இல்ல, என்னென்னமோ நாங்க கத்துனமே சித்தாப்பு. அப்பெல்லாம் எங்க சித்தப்பாவுக்கு காது கேட்காத சித்தாப்பு, எங்க செகே மாற சித்தாப்பு போதை பொருள் ஒழிகான்னு கத்துறாரு சித்தாப்பு. இத்தனை சித்தப்பு போடுறியாக்கா, ஒரு தடவையாவது உங்க அப்பா கிட்ட கேட்டீங்களா இல்லைன்னா உங்க அண்ணன் கிட்ட கேட்டீங்களா? யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம M.K. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் MLA குளத்தூர்ல ஒரு கொட்டு அனுப்பி விட்டாங்களே, அவங்கள பார்த்து கேட்க வேண்டியதானே? 40 நாள்ல எல்லாம் புடுங்கி தள்ளிட முடியுமா? முடியாதுல்ல. நான் புரியல, முடியுமா முடியாது? ஒரு வீடு கட்ட முடியுமா 40 நாள்ல? அதாவது நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரே நாள்ல உங்களால வீடு கட்ட முடியுமா? அப்படி வீடு கட்டிங்கன்னா பொம்மை வீடு தான் கட்ட முடியும். வேற என்ன கட்ட முடியும்? அதாவது எப்படி சொல்றது, பல கொத்தடிமைகளை தூண்டி விட்டு இங்க பல கொஸ்டின்கள்லாம் வருது. வி ஆர் ப்ரௌட் கொத்துஸ் வெளியே வராங்க. பட் அது வந்து அப்ரிஷியேட், கைத்தட்டி அவங்கள வரவேற்கணும், நிறைய கொஸ்டின் கேட்கணும். கரெக்ட் தான். முட்டாள்தனமா கேட்க கூடாதுல்ல. அப்ப முட்டாள்தனமா கேட்டா அவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும்? அவங்களுக்கு வந்து உட்கார வச்சு அம்மாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதானமா கொஸ்டின் சொல்லணும் தான் தோணுது. பட் உங்க நக்கல் நையாண்டித்தனத்துக்கு நம்மளும் நக்கல் நையாண்டித்தனமா தானே பேசணும். அப்போ உங்க அப்பா கிட்டயோ இல்லைன்னா உங்க அண்ணன் கிட்டயோ கேட்கணும். அப்பா இந்த மாதிரி 5 வருஷமா எங்களுக்கு இதெல்லாம் இருந்துச்சு, ஏன்பா பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட கேட்கணும். சாக்கடை வசதி இல்லைன்னா அது உங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கணும், இல்லைன்னா உங்க அண்ணன் கிட்ட கேட்கணும். உங்க அப்பா தப்பா சொல்லல, அவங்கதான் அவர் வாயால தான் M.K. ஸ்டாலின் அவர் அப்பான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னாரு. ஏன்னா விஜய் அவர்கள் அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் அவர் அண்ணன் இங்க மாத்திட்டாரு. நம்மளுக்கு ஏஜ் அதிகமா காட்டுது, அதனால வந்து அண்ணன் மாத்திரும் சொல்லிட்டு அண்ணன் மாத்திக்கிட்டாரு. அப்ப அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே நீங்க, இந்த மாதிரி சாக்கடை வசதி இல்ல, இந்த மாதிரிலாம் இருக்குது, ரோடு வசதி இல்ல, இந்த 5 வருஷம் கோமால இருந்து திடீர்னு முளைச்சிருக்கு வந்திருக்கீங்களே, அப்ப 5 வருஷமா நீங்க தூங்கிட்டீங்களான்னு தான் கேட்கிறேன். புதுசா முளைச்சு வரீங்க எங்கேயும் இருந்துகிட்டு. 5 வருஷம் எங்கடா போனீங்க நீங்க? கொஸ்டினே கேட்காம இப்ப 5 வருஷத்துல வந்து அது இல்ல இது இல்ல அது இல்ல. ஏன்னா 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு, அந்த கவர்மெண்ட் ஒரு வார்த்தை நீங்க கேட்கலையடா. புதுசா இப்ப இருந்து எங்கெங்கேயும் இருந்து வரீங்க, இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க எல்லாம் வந்து கடந்த 5 வருஷத்துல பயத்துல இருந்தீங்களா இல்லைன்னா நம்ம முட்டு கொடுக்கணும்னு இருந்தீங்களான்னு தெரியல. பட் ஒரு விதத்துல ஒரு சில விஷயத்துல வந்து இவங்க சொல்றதெல்லாம் வந்து எப்படி சொல்றீங்கன்னா, பல விஷயத்தை இவங்க வந்து வெளியே கொண்டு வராங்க. யாரெல்லாம் வி ஆர் ப்ரௌட் கொத்துன்னு சொல்லிட்டு வெளியே தெரிய வருது. பட் அது ஒரு விதத்துல வந்து நீங்க இந்த மாதிரிலாம் கேட்கறது வந்து நல்லதுதான். ஓகே, நிறைய கொஸ்டின் கேளுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. பட் முட்டாள்தனமா கேட்காதீங்க. நாங்க வந்து உங்களை ஈஸியா நினைச்சிட்டேன், இதுல இந்த கூட்டத்துல ஒரு பைத்தியம் மாதிரி இதுவும் ஒரு பைத்தியம் நினைச்சிட்டு நான் உங்களுக்கு போக தெரியும்.
பட் அப்படி நம்ம ஈஸியா விட்டுறக்கூடாது. உங்க ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து கரெக்டான கொஸ்டினா வச்சிருந்தா, வேல்யூவான கொஸ்டினா இருந்துச்சுன்னா ஓகே. பட் கடந்த 5 வருஷமா இந்த ஜூலி மாதிரி ஒருத்தவங்க பொங்கிட்டு வராங்க பாத்தீங்களா, அதாவது தருதல ஜூலின்னு ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து ஃபயர் விட்டாங்க, வீரமங்கே வீர தமிழச்சி அப்படின்ட்டு. பட் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பைத்தியமா சுத்திட்டு இருந்திருக்கு. புரியுதா? அதாவது கடந்த 5 வருஷத்துல எந்த தப்பையும் எதையுமே கேட்காம, இப்ப ஏதோ நாங்க வந்து மக்களுக்கு நல்லது நடக்க போறது, மக்களுக்காக கொஸ்டின் கேட்கிறோம், மக்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகமா நடத்திட்டு இருக்கிறீங்க. புரியுதா? ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இருக்கிற மாதிரி நீங்க ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த நாடகம்லாம் வந்து மக்கள் மத்தியில இங்க தெரியதான் செய்யுது. நீங்க இதே கொஸ்டின் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, கடந்த 5 வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ இதை ஏத்துக்கணும். ஓகே, அவங்க வந்து கொஸ்டின் கேட்கறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆதரவா நிக்க முடியும். திடீர்னு இந்த ஒரு 30 நாளைக்குள்ள நீங்க இந்த அளவுக்கு பொங்குறீங்க அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு நீங்க வன்மத்துல இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க விஜய் அவர்கள் ஆட்சியை எந்த அளவுக்கு நெகட்டிவா ஒரு பிம்பத்தை செட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதுல இருந்து வெளியே தெரியுது. இங்க மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க. திரும்ப நீங்க ஆட்சியை கலைச்சு நீங்க எலெக்ஷன் வச்சாலும் அவர் தான் வின் பண்ணுவார். நீங்க எல்லாம் கூப்பிட உட்கார வேண்டியதான்.